Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students. 7th standard physics chapter 13 motion and time. So already we have discussed about simple pendulum, structure of simple pendulum and its time period. So now we are going to see the next activity 13.2. Refer page number 146. Activity 13.2 set up a simple pendulum as shown in figure 13.4a. இந்த ரெண்டு பிக்சரில் 13.4a இருக்க மாதிரி அந்த சிம்பிள் பெண்டுலமை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணணும். ஸோ அதாவது ஒரு ரிஜிட் ஸ்டாண்ட், அதில் சென்டர்லேருந்து ஒரு த்ரெட்டு வரணும். ஸோ அந்த த்ரெட்டில் இருந்து பாபை வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுருக்கணும். ஸோ அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் மீன் பொசிஷன். Set up a simple pendulum as shown in figure 13.4a with a thread or string of length nearly 1 meter. Switch off any fans nearby. ஃபேன் ஏதாவது பக்கத்தில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபேன் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். Let the bob of the pendulum comes to rest at its mean position. Mark the mean position of the bob on the floor below it or on the wall behind it. ஸோ அந்த பாப் எந்த இடத்துல ரெஸ்ட் அதாவது ஆடாமல் அசையாமல் அது நிற்கக்கூடிய இடம் தான் மீன் பொசிஷன். அந்த பாபுக்கு நேராக கீழே ஃப்ளோரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாபுக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ ஏதாவது சுவர் வால் இருந்துச்சுன்னா அதில் கூட அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டு மெஷர் த டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் we will need a ஸ்டாப் வாட்ச். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் பீரியட் மெஷர் பண்ண போகிறோம். டைம் பீரியட்னா என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். the time taken by the pendulum to complete one oscillation is called its time period. ஸோ இந்த பெண்டுலம் ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுதோ அதுதான் அதோட டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ என்ன தேவை, ஸ்டாப் வாட்ச். ஸோ ஸ்டாப் வாட்ச் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலான உள்ள கிளாக், டேபிள் கிளாக் ஆர் wrist watch கூட நம்ம எடுத்துக்கலாம். However, if a stopwatch is not available, a table clock or a wrist watch can be used. So to set the pendulum in motion, gently hold the bob and move it slightly to one side. Make sure that the string attached to the bob is taut while you displace it. Now release the bob from its displaced position. Remember that the bob is not to be pushed. பாபை வந்து நம்ம லைட்டாக ஒரு சைடு ஒரு டைரெக்ஷனில் நம்ம இழுத்து விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எண்ட்லேருந்து ஸோ ஏ பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து பிக்கு போயிட்டு திருப்பி ஏக்கு வரும்போது தான் ஒன் ஆசிலேஷன். ஸோ பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பியிலேருந்து ஏக்கு போயிட்டு மறுபடியும் பிக்கு வரும்போது ஒன் ஆசிலேஷன். அப்படி இல்லை அப்படின்னா சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலேருந்து ஏக்கு போயிட்டு திருப்பி ஏலேருந்து பி மறுபடியும் பி டு ஓ. ஸோ இதுதான் ஒன் ஆசிலேஷன். So make sure that the string attached to the bob is taut while we displace it. Now release the bob from its displaced position. Remember that the bob is not to be pushed when it is released. Note the time on the clock when the bob is at its mean position. Instead of the mean position, you may note the time when the bob is at one of its extreme position. Measure the time the pendulum takes to complete 20 oscillations. ஸோ நம்ம ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒன் ஆசிலேஷன் மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாப் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 20 ஆசிலேஷன்ஸ் ஆர் 30 ஆசிலேஷன்ஸ் இந்த மாதிரி 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ மேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 டால்ஸ் டோட்டல் அமௌண்ட் 100 rupees அப்படின்னா நம்ம $1 அமௌண்ட் என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100/20 ஸோ 5 rupees. ஸோ அந்த மாதிரி தான் 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற நம்ம கால்குலேட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் டைம் பீரியட். So the first observation shown is just a sample. Your observation could be different from these. Repeat this activity a few times and record your observations by dividing the time taken for 20 oscillations by 20. So 20 oscillationக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதை 20ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் டைம் பீரியட். Get the time taken for one oscillation or the time period of the pendulum. Is the time period of a pendulum nearly same in all cases. So கிட்டத்தட்ட சேமாக தான் வரும் ஆன்சர். ஸோ note that a slight change in the initial displacement does not affect the time period of your
pendulum. Nowadays, most clocks or watches have an electric circuit with one or more cells. ஸோ கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த டேப்லெட் காலம். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எவ்வளோன்னு ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். 100 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் காலமில் சீரியல் நம்பர், செகண்ட் டைம் டேக்கன் ஃபார் 20 ஆசிலேஷன். 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அந்த டைம் ஃபஸ்ட் நம்ம எழுதணும். எழுதிட்டு இந்த பக்கம் டைம் பீரியட். டைம் பீரியட் என்ன, ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ 20 ஆசிலேஷனுக்கு 42 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ 1 ஆசிலேஷனுக்கு 42வை நம்ம 20ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2.1 செகண்ட்ஸ். ஸோ இதே ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டடாக நம்ம அது ரெஸ்ட் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 4 or 5 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணி இந்த டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மாத்திரா மட்டும்தான். இப்போ இதில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. ஒருவேளை 150 சென்டிமீட்டர் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அந்த டைம் பீரியட் இது வந்து மாறும். ஸ்ட்ரிங்கோட லென்த்து சேமாக இருக்கிற வரைக்கும் டைம் பீரியட் என்ன பண்ணாது, மாறாது. So nowadays most clocks or watches have an electric circuit இருக்குது with one or more cell. These clocks are quartz clocks. So the time measured by quartz clocks is much more accurate than that by the clocks available earlier. Units of time and speed. So time and speed oda unit என்னன்னு பார்க்க போறோம். The basic unit of time is a second. Its symbol is S. Small s தான் போடணும், capital S போடக்கூடாது. Larger units of time are minutes. ஸோ இதில் பேசிக் யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ லார்ஜர் டைமுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. பேசிக் யூனிட் வந்து செகண்ட். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மினிட்ஸ், ஹார்ஸ். யூ ஆல்ரெடி நோ ஹவு தீஸ் யூனிட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். ஸோ நமக்கு தெரியும். ஒன் செகண்ட், 60 seconds equal to 1 minute, 60 minutes equal to 1 hour, 24 hours equal to 1 day, 7 days equal to 1 week, so 52 weeks equal to 1 year. So இது எல்லாமே நமக்கு தெரியும். So what would be the basic unit of speed? Speed ஓட யூனிட் என்ன அப்படின்னா, since the speed is distance by time, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைமில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸை டைமால் நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஸ்பீட். ஸோ த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் யூனிட், செகண்ட் அப்படிங்கிறது ஸ்மால் யூனிட். ஸோ அதனால தான் பேசிக் யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இட் குட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அதர் யூனிட் சச் அஸ் மீட்டர் பெர் மினிட். ஸோ 1 மினிட்க்கு இது இத்தனை மீட்டர் போயிருக்கு அப்படின்னா மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 ஹவரில் இந்த பஸ் வந்து இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லார்ஜர் யூனிட். பேசிக் யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். So you must remember that the symbols of all units are written in singular. ஸோ யூனிட் நம்ம எழுதும்போது அது எல்லாத்தையுமே நம்ம சிங்குலரில் தான் எழுதணும். 15 இருக்குது. ஸோ 50 வந்து நிறைய பெரிய ஒரு நம்பர், அதனால் நம்ம ப்ளூரலில் எழுதணும் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. யூனிட்ஸ் எல்லாமே நம்ம சிங்குலரில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ரைட் 50 கிலோமீட்டர் அண்ட் நாட் 50 கிலோமீட்டர்ஸ். எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. ஆர் 8 சென்டிமீட்டர் ஆர் நாட் 8 சென்டிமீட்டர்ஸ். அந்த எப்போதுமே யூனிட்டில் கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லி லிட்டர், லிட்டர், கிலோ லிட்டர் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சிங்குலரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலில் எழுதக்கூடாது. ஸோ புச்கு இஸ் wondering how many seconds there are in a day and how many hours in a year. Can you help him? ஸோ இதில் வந்து 2 கொஷின் இருக்குது. how many seconds ஆர் தேர் இன் ஏ டே. 1 டேயில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மினிட்டில் 60 செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 மினிட்டில் 60 செகண்ட்ஸ். அப்போ 1 டேயில் எத்தனை மினிட் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா அதிலேருந்து என்ன பண்ணணும், எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஹவர்ஸ் இன் ஏ இயர். ஸோ 1 டேயில் 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 1 இயரில் 365 into குவார்ட்டர் டே இருக்குது. அப்போ 365 24ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான், கிடைக்கக்கூடிய நம்பர் தான் இதோட ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் டைம் ஆர் யூஸ் டிபெண்டிங் ஆன் த நீட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் கன்வீனியன்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஏஜ்
இப்போ நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு நம்மளோட வசதிக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து டைமோட யூனிட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஏஜ் என்னன்னு கேட்டா, அத வந்து டேஸ்லயும் சொல்லலாம், இயர்ஸ்லயும் சொல்லலாம். ஸோ இயர் தான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஒரு ஏஜ் இன் இயர்ஸ் ரதர் தென் இன் டேஸ் ஆர் ஹார்ஸ். டேஸ்ல சொல்லலாம், ஹார்ஸ்ல சொல்லலாம். இப்போ 10 டேஸ் அப்படின்னா 10 டேஸை 10 டேஸ்ன்னு சொல்லலாம். 10 டேஸில் 24 ஹவர்ஸ் 1 டேஸ் ஈக்குவல் 24 ஹவர். ஸோ 10 இன்ட்டு 24 240 240 ஹவர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இட் வில் நாட் பி வைஸ் டு எக்ஸ்பிரஸ் இன் இயர்ஸ் த டைம் டேக்கன் பை யூ டு கவர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஹோம் அண்ட் யுவர் ஸ்கூல். So how small or large is a time interval of 1 second? With the time taken in saying allow 2001 is nearby 1 second. So 1 second. So 60 seconds equal to 1 minute அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 1 செகண்டுக்கும் 1 செகண்டுக்கும் அடுத்த செகண்டுக்கும் உள்ள கேப் என்ன அப்படின்னா, இந்த 2001 அப்படின்னு நம்ம சொல்லும்போது எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் 1 செகண்ட். ஸோ வெரிஃபை இட் பை கவுண்டிங் அலவுட் ஃப்ரம் 2001 to 2010. The pulse of a normal healthy adult at rest beats about 72 times in a minute. That is about 12 times in 10 seconds. This rate may be slightly higher for children's. ஸோ நம்ம பல்ஸ் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டு அவங்களுக்கு வந்து 1 மினிட்க்கு வந்து 72 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், ஹார்ட் பீட் ஆகும். தட் இஸ் அபவுட் 12 டைம்ஸ் இன் 10 செகண்ட்ஸ். ஸோ 1 மினிட்டில் 72 டைம்ஸ்னால் 10 செகண்ட்ஸில் எத்தனை தடவை 12 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது, பீட் ஆகுது. ஸோ திஸ் ரேட் மே பி ஸ்லைட்லி ஹையர் ஃபார் சில்ட்ரன். ஸோ பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹார்ட் பீட்டோட அந்த கவுண்டிங் வந்து என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். So many time measuring devices were used in different parts of the world before the pendulum clocks became popular. Sundials. ஸோ இந்த கிளாக்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நிறைய டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டைம் கால்குலேட் பண்ண. சன்டைல்ஸ், வாட்டர் கிளாக்ஸ், சாண்ட் கிளாக்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் டிவைசஸ். Different designs of these devices were developed in different parts of the world. ஸோ அந்த சாண்ட் கிளாக், வாட்டர் கிளாக் இதோட பிக்சர்ஸ்லாம் வந்து பேஜ் நம்பர் 149 இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம்.